Hi friends, welcome to my channel Prema Ari Designer. Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டிச் பார்க்க போறோம்னா ஜர்தோசி பேடட் லோடிங். ஜர்தோசியை ஒரு 1 cm லென்த்துக்கு நான் 2 கலர் டபுள் கலரில் போட்டால் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் 2 கலரில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி லென்த்தாக 2 பீஸ். நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம ஜர்தோசியை டபுள் லைனில் கொடுத்து நம்ம எம்போஸ்ட் லுக் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 2 த்ரெட் தேவைப்படும். இப்போ நான் வேறு கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்தந்த ஜர்தோசிக்கு என்ன, இப்போ கோல்டன் கலர் ஜர்தோசினா கோல்டு கலர் நூல், அதே மாதிரி காப்பர் கலர்னால் காப்பர் கலர் த்ரெட். இப்போ நம்ம இதை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, பேக் செயின் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இதே லென்த்து, இவ்வளோ லென்த்தை நம்ம அந்த பீட் நீடிலில் போட முடியாது. அதனால் நான் அது 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இந்த ஜர்தோசியை சாதி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இதிலே கோரான்னு ஒன்று இருக்கும், அது இதை விட கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கும். அதேமாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது இல்லையா, பொடி சைஸாக இருக்குது. அதுக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம அந்த ஜர்தோசியை யூஸ் பண்ணி நம்ம அடியில் எம்போஸ்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் இந்த ஜர்தோசியை வச்சு நம்ம ஃபில்லிங் பண்ணலாம். நம்மளோட விருப்பம்தான், சரிங்களா. இந்த மாதிரி மிடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது லாங் ஸ்டிச்சாக கூட நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங் ஸ்டிச்சாகவே போட்டுக்கலாம். ஏன்னா இது உள்ளே இருக்க போகிறது தான் மறைச்சிருவோம். இது ஃபுல்லாக நம்ம மேலே ஒர்க் பண்ணி மறைச்சிருவோம். அதனால் லாங் ஸ்டிச்சாகவே கொடுத்துக்கலாம். ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் ஸ்டிச்சு உள்ளேருந்து எடுக்கும்போது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக போட்டுட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். நான் இப்போ இங்கேருந்தே ரிவர்ஸில் கொண்டு போய்க்கிறேன். இந்த மாதிரி ஈவனாக இடையில கேப் வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜர்தோசியை 2 லைன் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் சில்வர் கலரே எடுத்திருக்கேன், சரிங்களா. இந்த இடத்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி, ஓகேவா. அந்த 2 அடியில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
கரெக்டாக அந்த கோட்லேயே போடுங்க. இது நம்ம எத்தனை நம்பர்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் இதில் நமக்கு முக்கியம். சரிங்களா? நம்ம த்ரெட்டில் போடும்போது கூட கவுண்ட்டு ஒரு இது எச்சா போட்டோம் அப்படின்னா தெரியாது. அதனால் ஆனால் ஜர்தோசியில் நம்ம போடும்போது நம்ம இப்போ இந்த பக்கம் 5 போடுறோன்னா அந்த பக்கமும் 5 தான் போடணும். ஓகேவா? இப்போ வேறு கலர் நம்ம போட போகிறோம் இல்லையா? இப்போ சில்வர் போட்டுட்ருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து காப்பர் கலர் போடுவோம். அப்போ அந்த காப்பரும் 5 நம்பர்ஸ் தான் போடணும். ஓகேவா? அதே மாதிரி லோட் ஸ்டிச் போடும்போது நம்ம எந்த பக்கம் இருந்து பீட்ஸை தள்ளுறோமோ இல்லை பீட்ஸோ ஜர்தோசியோ எதுவோ அந்த எந்த பக்கம் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு போட ஆரம்பிக்கிறோமோ அதே பக்கத்தில் இருந்து தான் போடணும். ஓகேங்களா? மாற்றி மாற்றி போடக்கூடாது. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 5 ஜர்தோசி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த பக்கம் கொண்டு போய் கொஞ்சம் லாங்காக தள்ளி நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி பேடட் லோடிங் போடும்போது நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்டிச் பண்ணி உங்கள்கிட்ட வேறு நீடில் இருந்துச்சுன்னா அந்த நீடிலில் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கலர் லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு மாதிரியான ப்ளூ, இது ஒரு மாதிரியான ப்ளூ. ஒரே த்ரெட்டில் போடுற மாதிரி நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காமிக்கணுங்கிறதுக்காக தான் 2 கலரில் நான் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம அந்த மேட்சிங் கலரில் போடணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. சரியா? இப்போ இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நம்ம போடுவோம். சரிங்களா? அதாவது அடியில் இருக்கிற சில்வர் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை போட்டு முடிக்கணும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எச்சா தெரியுது இல்லையா? அதனால் இன்னொரு ஜர்தோசி கூட எச்சா போட்டுக்கலாம். 1 2 உங்களுக்கு எச்சாகிறதுனால வித்தியாசம் தெரியாது. ரொம்ப அதிகமாக போகக்கூடாது. இப்போ இந்த மாதிரி லாங்காக தள்ளி ஸ்டிச் போட்டு வச்சுக்கோங்க. நீடிலில் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ
இப்போ நம்ம ஆப்போசிட்டில் எடுத்துடலாம். இந்த மாதிரியே மாற்றி மாற்றி ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துக்கலாம். கரெக்டாக அந்த லைன் மேலே போட்டுட்டு வாங்க. அப்போது உங்களுக்கு அந்த ஏதாவது நம்ம ஒரு சின்ன இது பண்ணியிருந்தால் கூட அது மிஸ்டேக்கும் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். ஓகேவா? திருப்பி இதில் கொண்டே கொஞ்சம் லாங்காக தள்ளி கொண்டு போய் ஸ்டிச் போட்டு வச்சுக்கலாம். இனி அடுத்து ஆப்போசிட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடியில் வந்து ஜர்தோசி கொடுக்காட்டியுமே அது வந்து உங்களுக்கு எம்போஸ்ட் லுக்கில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இது ஒன்று மேலே ஒன்றா போடுறதுனால உங்களுக்கு அது எம்போஸ்ட் லுக் தானாகவே வந்துடும். நம்ம அடியில் பைப்பிங்கோ இல்லை ஜர்தோசி இதோ கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லை. எப்படி பார்த்தாலும் அது உங்களுக்கு எம்போஸ்ட் லுக்கு தானாகவே வந்துடும். ஓகேவா? நம்மளுக்கு இன்னுமே நல்லா தூக்கி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அடியில் பைப்பிங்கோ ஜர்தோசியோ கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்த பக்கம் 5 கொடுத்துருக்கோம், சில்வரில் 5 கொடுத்துருக்கோம்னா இதில் 5 கொடுங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் எச்சா எதாவது வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தால் வேணால் ஒன்று 2 எச்சா கொடுத்துக்கலாம். மற்றபடி தெரியல, ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டு தான் வெளியில் தெரியுது அப்படின்னா நம்ம எச்சா கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுனா இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வருது பற்றியா அது. இந்த ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு முன்ன பின்னே இருக்கத்தான் செய்யும் ஸ்டார்டிங் பண்ணும்போது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம அந்த சர்தோசியை மறைக்கிறதுக்காக எச்சா ஒன்று கூட கொடுப்போம், இல்லை அடியில் உள்ள பைப்பிங் த்ரெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எச்சாவோ கம்மியாவோ இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகும்போது அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது.
நம்ம எந்த பக்கம் த்ரெட்டு, அதாவது எந்த பக்கம் இந்த காப்பர் கலர் போடுறோம் இல்லையா, அப்போ இது இந்த பக்கத்துலேருந்து தானே கொண்டு வந்திருக்கோம். அப்போ நம்ம ஆப்போசிட்டில் அதே சைடு தான் கொண்டு வந்து த்ரெட்டை லாக் பண்ணி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அடுத்தடுத்த லைன் வரும். சரிங்களா? அது மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம எந்த பக்கம் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணுறோமோ அதே பக்கம்தான் கொண்டு வந்து லாக் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் போட்டு செயின் போட்டு லாக் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இதே இதில் நம்ம ஒரு பக்கம் முடித்தோடனே எண்ட் நாட் போட்டு கூட நம்ம அடுத்த பக்கம் அதே த்ரெட்டை கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து 2 கலர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால 2 த்ரெட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. த்ரெட் வந்து வெளியே தெரியாமல் இருந்தால் நம்ம ஒரே த்ரெட்டில் கூட மாற்றி மாற்றி எண்ட் நாட் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிச்செல்லாம் நம்ம போடும்போது ஒர்க்குக்கு அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாகும். ஏன்னா நம்ம அந்த சைஸ் படி ஜர்தோசியை கட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணி கொடுத்துட்ருக்கும்போது உங்களுக்கு டைமும் எச்சாகும். ஓகேவா? அதனால் ஜர்தோசியோட ரேட்டும் அதிகம். அந்த மாதிரி காரணங்கள்னால இந்த ஒர்க்குக்கு கொஞ்சம் ஒர்க்கோட ரேட் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதில் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கும்போது அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக சொல்லி இந்த அளவுக்கு ஓகேவா அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டு தான் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும். நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கஸ்டமர்கிட்ட போய் இவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ஹெவி ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே அவங்கக்கிட்ட இந்த அளவுக்கு அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஆப்போசிட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு சின்ன கேப் வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். அது நம்ம இதுக்கு மேலே ஓவர்லேப் பண்ணி கொண்டு போகும்போது இந்த கேப் உங்களுக்கு மறைஞ்சிரும். சரிங்களா? அது 2 பக்கமுமே அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்படி மாற்றி கொண்டு வரும்போது உங்களுக்கு அது கரெக்டாக மாறி வந்துடும்.
ஆப்போசிட்டில் லாக் பண்ணும்போது நம்மளுக்கு அடியில் அடுத்த த்ரெட் எடுக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகாத அளவுக்கு தள்ளி லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம ஒன்று ஒன்றுமா மாற்றி போடும்போது அது வந்து அடியில் சிக்கான மாதிரி ஆகிட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால் கொஞ்சம் தள்ளி லாக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம கரெக்டாக அந்த நம்பர்ஸ் 5 நம்பர்ஸ் கொடுத்தோம்னா போதும். அதுக்கு மேலே எச்சாலாம் கொடுக்க தேவையில்லை. சரிங்களா? அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு அது முன்ன பின்ன இருக்கும். அதை மட்டும் கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுவும் கரெக்டாக நம்ம அளவு கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரியும் உங்களுக்கு எச்சா போட்டு தேவை இருக்காது. கரெக்டாக 5 நம்பர்ஸ்னால் 5 போடுற மாதிரி தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி ஓவர்லேப் பண்ணி மேலே கொண்டு போய் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அதுக்கு அடியில் ஏற்கனவே குத்திட்டு ஜர்தோசி மேலே குத்தினோம்னாலும் நம்மளுக்கு சிக்கு வந்துடும். அதனால் அதை பார்த்து கவனமாக ஒர்க் பண்ணுங்கள். அயன் நீடில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு துருப்பிடிச்சிரும். அந்த மாதிரி துருப்பிடிச்சிருக்கும் போது நீங்கள் அதில் த்ரெட்டில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டில் வந்து பிசிறு வந்துடும். ஓகேவா? அதனால் அடிக்கடி அயன் நீடில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா கூட அப்பப்போ எடுத்து அதை இந்த மாதிரி கிளாத்தில் வந்து குத்தி குத்தி எடுத்து அது வந்து ஒரு இந்த பழக்கப்படுத்துறது அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இல்லைனா அது வந்து ரஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளாத்து டேமேஜ் பண்ணும், உங்களுக்கும் ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாக த்ரெட் ஜர்தோசி வந்து கட் பண்ணிக்கணும். 1 by 1 கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த கார்னர் வந்து ஸ்கொயராக நல்லா உங்களுக்கு நீட்டாக வரும்னு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். அதை வந்து நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதே இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயும் உங்களுக்கு நல்ல ஸ்கொயராக கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் இதுக்கு மேலே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்கிறதுனால அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்ம இந்த கலர் மட்டும்தான் போட போகிறோம் காப்பரில். இப்போ இதில் ஒரு 3 பீசஸ் மட்டும் நார்மலாக நம்ம போட்டுக்கலாம். சரியா? அதுக்கப்புறமா ஒரு பெருசு சின்னது அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அந்த கார்னர் வந்து கரெக்டாக செட் ஆகுற மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? அது மட்டும்தான் நீங்கள் கரெக்ட் பண்ணணும்.
4 பீசஸே போடுற மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். ஓகேவா? நல்லாவே நம்ம இந்த கார்னர் வந்துட்டோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 பீசஸ் இல்லை 3 பீசஸ் தேவைப்படும். அதை வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லென்த் இருக்கு இல்லையா, இவ்வளோ லென்த் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 பீஸில் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு குறுகிரும் அது. சரிங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். தெரியுதா? இப்போ இந்த மாதிரி கொண்டு வாங்க. தெரியுதா? இந்த இங்கே வேணால் பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ அந்த பாக்ஸ் மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எச்சா போட்டுற மாதிரி அது ரொம்ப ஒரே கலராக நமக்கு தெரியுது. அந்த மாதிரி தெரிகிறனால நான் என்ன பண்ணுறேன், ஆப்போசிட்லேருந்து 2 சில்வரை கொண்டு வந்துக்கிறேன். சரிங்களா? சில்வரை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால நம்ம சில்வர் கலர்லேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம அந்த த்ரெட்டை ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் இதில் எண்ணெய் போட்டு இந்த த்ரெட்டையே நான் ஆப்போசிட்லேருந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்படியும் பண்ணலாம். ஒரே த்ரெட்டை நம்ம அங்கங்கே எண்ணெய் போட்டு அப்படி மாற்றி கொண்டு வந்துக்கலாம். நம்ம இதில் வந்து மாற்றி அந்த பக்கம் குத்தி லாக் பண்ணி வச்சு நம்ம போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எண்ணெய் போட்டு கூட ஆப்போசிட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்மளுக்கு துணியில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? அது உங்களோட விருப்பம்தான். எது ஈஸியாக உங்களுக்கு மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கார்னர் ஃபினிஷிங்கிறது கொஞ்சம் நீட்டாக இருந்ததுன்னா தான் பார்க்க அழகாக இருக்கும். அதனால் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.